அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லோருக்கும் பொதுவான ஒரு தெய்வம், எந்த பாகுபாடும் இன்றி அனைவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுபவர் அப்படின்னா முழு முதல் கடவுளான விநாயகர், கணபதி. கணபதியை வணங்கும் பொழுது நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம எந்த வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கணபதியை வணங்கிட்டு தான் செய்வோம். அது தொழில் தொடங்குறதா இருக்கலாம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருக்கலாம், ஒரு இடம் வாங்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு திருமணத்திற்காக பெண் பார்க்கும் சடலம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலும், எந்த நல்ல காரியம் செய்தாலும் முதல் நம்ம விநாயகரை வணங்கிட்டு தான் அந்த வேலையை தொடங்குவோம். தேவர்களுக்கான பூஜை செய்கிறதா இருந்தால் கூட முழுமுதற் தெய்வமான விநாயகரை வணங்குவோம். எல்லா விரதங்களிலும் மிகவும் முதன்மையானது அப்படின்னா விநாயகருக்காக செய்யக்கூடிய பூஜை முறைகள் தான் அப்படின்னு சிவபெருமான் முருகனிடம் சொன்னதாக பர்வதராஜன் பார்வதி தேவி கிட்ட சொல்லுவாங்க. அன்னை உமா மகேஸ்வரி தக்ஷனுடைய மகளாக பிறந்து இறந்த பிறகு பர்வதராஜனின் குமாரியாக அவங்க வளர்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவர்கள் சிவபெருமானை நான் திருமணம் செய்யணும், அதுவும் கங்கைக்கு முதல்ல நான் சிவபெருமானை திருமணம் செய்யணும், அதற்காக ஏதாவது பூஜை இருக்கா அப்படின்னு அவரின் தந்தையிடம் கேட்கும் பொழுது பர்வதராஜன் பார்வதி தேவிக்கு சொன்னது, சிவபெருமான் முருகனிடம் சொன்னதை அவர் தன்னுடைய மகளுக்கு விளக்கி சொல்லுவார். அந்த விரத முறைதான் சதுர்த்தி, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி விரதம். அன்னை பார்வதி வணங்கின முறை, பொருட்கள், தெய்வ அம்சம் மிகுந்த பொருட்களை எல்லா இடங்களிலுமிருந்து அவங்க சேகரிப்பாங்க. தங்கம், வெள்ளியிலிருந்து, சொர்க்கத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, பூலோகத்திலிருந்து நிறைய மலர்கள். அப்போ அன்னை பார்வதி தேவி ஒரு மாதத்திற்கு மேலே அந்த விரதம் மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரதத்தை மேற்கொண்டு தான் அன்னை சிவபெருமானை கரம் பிடித்தாள். அப்போ நமக்கு இந்த கலிகாலத்தில் திருமணம் நடைபெறுவதற்கும் எண்ணிய மனைவியோ எண்ணிய பெண்ணோ தான் விரும்பிய பெண்ணை மனைவியாக அடைவதற்கும், இல்லைன்னா தனக்கு பிடித்த ஒரு ஆண் மகனை கணவனாக அடைவதற்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதமும் பூஜா முறைகளும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும். அன்னை பார்வதி தேவி வணங்கிய அளவுக்கு நம்மால் வணங்க முடியல அப்படின்னாலும் நிச்சயமாக முடியாது இல்லையா? ஆனால் அந்த பூஜை முறையை நாம் கடைபிடிக்கும் பொழுது சிறிதளவாவது நமக்கும் நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய விநாயகர் புராணம் சொல்லுது. விநாயகருடைய உருவம் பார்க்கும் பொழுதே பூதமாக இருக்கும், விலங்காக இருக்கும், தேவராக இருக்கும், மனிதராக இருக்கும். எப்படி அப்படின்னா விநாயகரின் தலையும் காதும் விலங்கை ஒத்தது, முகமும் புருவமும் பார்த்தீங்கன்னா மனித முகம், மனித புருவம், மிகப்பெரிய வயிறும் குறுகிய கால்களும் பார்த்தீங்கன்னா பூதத்தை ஒத்தது, 4 கைகள் தேவர்களை ஒத்தது. அப்போ ஒரே உருவத்துக்குள்ள விலங்கும் பூதமும் தேவரும் மனிதரும் இருக்கக்கூடிய மிக அற்புதமான அமைப்பு தான் விநாயகர் பெருமானின் உருவம். வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் சரிசமமாக வழங்குபவர் விநாயகர் பெருமான். அதனால தான் பாருங்களேன், நீங்கள் தங்கத்தில் பிடிச்சாலும், மஞ்சளில் பிடிச்சாலும், களிமண்ணில் பிடிச்சாலும், சாணத்தில் பிடிச்சி வச்சா கூட அங்கே விநாயகர் பெருமான் வந்துடுவார். அப்போ விநாயகர் பெருமான் எல்லா பொருட்களிலும், எல்லா உயிரினங்களிலும், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்தவர். அதனால தான் அவர் முழு முதற் கடவுளாக வணங்கப்படுகிறார். அப்போ விநாயகரை வணங்குறவங்க சொல்லுவாங்க 51 வகையான விநாயகர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஷோடச முறைப்படி வணங்குபவர்கள் 16 வகையான உருவங்கள் விநாயகர் பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் 32 உருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷோடச முறைப்படி வணங்கக்கூடிய 16 வகையான உருவங்கள் என்ன அப்படின்னா தருண கணபதி, பால கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சதுர்த்தி கணபதி, பிங்கள கணபதி, த்விஜ கணபதி, உச்சிஷ்ட கணபதி, சம்பிரதாய கணபதி, ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, புவன கணபதி, ஊர்த்துவ கணபதி, நர்த்தன கணபதி, மகா கணபதி,
வல்லப கணபதி. இப்போ இந்த ஷோடச முறைப்படி கணபதியை வணங்குபவர்கள் இந்த 16 திருவுருவங்களில் கணபதியை வணங்குவார்கள். இதே நம்முடைய 6 சமயம் இருக்குது இல்லையா, சாக்தம் வைணவம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் காணாபத்திய முறையில் கணபதியை வணங்குபவர்கள் 6 திருவுருவங்களில் வச்சுருப்பாங்க. அது என்ன அந்த 6 திருவுருவங்கள்? மகா கணபதி, ஹரித்ரா கணபதி, உச்சிஷ்ட கணபதி, நவநீத கணபதி, ஸ்வர்ண கணபதி, சந்தான கணபதி அப்படின்னு இந்த 6 திருவுருவங்களில் காணாபத்தியத்தில் இருப்பவர்கள் விநாயகர் பெருமானை வணங்குவார்கள். இப்போ நமக்கும் விநாயகர் சதுர்த்தி வருது, 27ஆம் தேதி புதன்கிழமை. அப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஔவையார் நமக்காக கற்றுத்தந்த சீதக்கலப செந்தா மறைப்பம் நிச்சயமாக எல்லா வீடுகளிலும் அந்த பாட்டு அன்றைக்கு கேட்கும். அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க ஔவையார், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. நமக்கு வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று எல்லா விதமான பலகாரங்களும் நம்ம படைக்கலாம். நமக்கு எதுவும் முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், 4 பொருள் தான், பாலும் தேனும் பாகும் பருப்பும். இந்த 4ஐ உள்ளன்புடன் தந்தாலே நம்முடைய அனைத்து செயல்களிலும் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வெற்றியை தருபவர் விநாயகப் பெருமான். விக்னங்களை தீர்ப்பவர் இல்லையா. எப்போ பார்த்தாலும் நம்ம எந்த வேலை செய்தாலும் பிரச்சனையே வந்துட்டுருக்கு, காரியம் ஆரம்பிப்பதிலும் தடை இருக்குது, இல்லை ஆரம்பித்து நடந்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு தடை வந்து அந்த காரியம் நடக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னாலும் காரிய தடைகளையும் காரியங்களில் இருக்கக்கூடிய விக்னங்களையும் சரி செய்யக்கூடிய விநாயகரை இந்த சதுர்த்தி நன்னாளில் வணங்குவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய வசந்தத்தையும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். அப்போ எந்த மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யணும்? இன்னொன்று நம்மளுக்கு தோணும், விநாயகர் மிகவும் எளியவர்கள், எளியவருக்கு அடியவர் இல்லையா. அதனால தான் அவருக்கு சாதாரணமாக மிக சாதாரணமாக தெருவோரங்கள் கிடைக்கக்கூடிய அப்போ அருகம்புல்லும் வெள்ளருக்கு மாலையும் சாற்றி, நம்மளுடைய புராணம் கூட நிறைய மலர்களை சொல்லும், தாமரை மலர், செண்பக மலர், அப்படி நிறைய மலர்களை சொல்லும். நமக்கு எந்த மலர் கிடைக்கிறதோ அந்த மலரை கொண்டு உள்ளன்போடு, அதுதான் ரொம்ப முக்கியம், உள்ளன்போடு விநாயகர் பெருமானை வணங்கினால் நிச்சயம் நம் வாழ்வில் வெற்றிகளை பெறலாம். அனைவருக்கும் அற்புதமான விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள். இந்த அற்புதமான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.